ஓம் சாந்தி 13/9/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தத்துவங்களையும் சேர்த்து அனைத்து மனிதர்களையும் மாற்றக்கூடிய யூனிவர்சிட்டி இது ஒன்றுதான். இங்கிருந்துதான் அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகிறது. கேள்வி: தந்தை மீது நிச்சயம் ஏற்பட்ட உடனே எந்த ஒரு அறிவுரையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும்? பதில்: அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தை வந்திருக்கிறார் என்ற நிச்சயம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு தந்தையின் முதல் அறிவுரை, இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் மறந்து விடுங்கள் என்பதாகும். என்னுடைய ஒரு வழிப்படி நடந்து செல்லுங்கள். இந்த அறிவுரையை உடனடியாக அமலில் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நீங்கள் எல்லையற்ற தந்தையினுடையவராக ஆகியிருக்கிறீர்கள். எனவே தூய்மையற்றவர்களுடன் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. நிச்சய புத்தியுள்ள குழந்தைகளுக்கு ஒருபோதும் எந்த விஷயத்திலும் சந்தேகம் வர முடியாது. இந்த முரளிலே பாபா விநாசத்தின் காட்சி கிடைக்கட்டும், பிறகு பார்க்கலாம் என்று யாராவது சொன்னால், சரி நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றார். அதே போல ஆத்மாவினுடைய காட்சி கிடைத்தால் நான் நம்புகிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால், சரி ஆத்மா புள்ளியாக இருக்குது, அது பார்த்தால் மட்டும் என்ன புரிய போகுது, அதன் மூலமாக சத்கதி கிடைக்குமா என்ன? பரமாத்மா அகண்ட ஜோதி சொரூபமாக இருக்கிறார், 1000 சூரியனை விட பிரகாசமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை அப்படின்றார் பாபா. போதும் நிறுத்துங்க, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அர்ஜுனன் சொன்னாரா? அதுக்கு பாபா சொல்கிறார், தந்தையை யாராவது என்னால் பார்க்க முடியல, பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன? ஆத்மா எப்படி இருக்கோ அதே போல பரமாத்மா தந்தையும் இருக்கிறார், அவ்வளோதான். 1000 சூரியன், கோடி சூரியன் பிரகாசம் எல்லாம் இல்லை அப்படின்றார். நான் அன்பு கடலாக இருக்கிறேன், உங்களையும் என்னை போலவே அன்பானவர்களாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். சொர்க்கத்தில் புலியும் ஆடும் ஒரே ஓடையில் தண்ணீர் குடிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அங்கே புலி இருக்குமா ஆடு இருக்குமா அதில்ல விஷயம். புலியும் ஆடும் கூட அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. மற்றபடி அங்கே அழுக்காக்கக்கூடிய விலங்குகள் எதுவுமே இருக்காது அப்படின்றார். இங்கே எவ்வளோ கொசு இருக்குது, நோய்கள் இருக்குது, இதெல்லாம் அங்கே இருக்காது. அதற்கு பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். பணக்கார மனிதர்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுவே ஏழைகளுடைய வீடுங்களில் சாதாரணமாக இருக்கும். இப்போ பாரதம் ஏழையாக இருக்குது, எவ்வளவு குப்பையாகி இருக்குது அப்படின்றார். சத்தியுகத்தில் எவ்வளவு சுத்தமாக இருக்கும், அந்த தங்க மாளிகைகளெல்லாம் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், பசு மாடுகள் கூட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்றார். சத்தியுகத்தில் யாரும் விகாரத்தில் ஈடுபடுறதில்ல, ஆகையால் சுகமாக இருப்பாங்க. கலியுகத்தில் இந்த விகாரங்களின் காரணமாக மனிதர்கள் ஆதி மத்திய அந்தம் துக்கத்தை தான் அனுபவிச்சிட்ருக்காங்க. இந்த தேகம் உட்பட கண்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் ஞானத்தின் மூலமாக மறக்கணும்னு சொல்கிறார். உங்கள் வேலை தொழில் எல்லாமே செய்யுங்க, குழந்தைகளையும் கவனிங்க, ஆனால் புத்தி யோகம் ஒரு தந்தையிடம் இருக்கட்டும் அப்படின்றார். அரைக்கல்போ நீங்கள் ராவணனுடைய வழியில் நடந்தீங்க, இப்போ தந்தையினுடையவராக மாறி இருக்கீங்க. ஆகையால் என்ன செய்தாலும் தந்தையினுடைய அறிவுரைப்படி செய்யுங்க அப்படின்றார். ஆலோசனைப்படி செய்யுங்க. வரதானத்தில் பாபா அழகாக புரிய வைக்கிறார். பிரச்சனைகளை ஏறும் கலைக்கான சாதனம் என்று அனுபவம் செய்து திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலிகள் ஆகுங்க அப்படின்றார். சக்திசாலி ஆத்மாக்கள் பிரச்சனைகளை எப்படி கடந்து போவாங்க அப்படின்னா, நேர் வழியில் சகஜமாக எப்படி போவாங்களோ கடந்து, அது போல கடந்து போவாங்க.
அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏறும் கலைக்கான சாதனம் ஆயிடுது. ஒவ்வொரு பிரச்சனையும் பரிச்சயமானதாக இருக்கு என்று அனுபவம் செய்வாங்க. ஆச்சரியப்பட மாட்டாங்க. அதற்கு பதிலாக திருப்தியாக இருப்பாங்க. இந்த காரணத்தினால இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு காரணங்கள் சொல்ல மாட்டாங்க. அதற்கு பதிலாக நிவாரணமாக மாற்றிடுறாங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. இது வீட்டுக்கு வீடாகவும் இருக்கிறது, மேலும் யூனிவர்சிட்டியாகவும் இருக்கிறது, அதாவது பல்கலைக்கழகமாகவும் இருக்கிறது. இதற்கு தான் காட் ஃபாதர்லி வேர்ல்டு யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் முழு உலகத்தின் மனிதர்களுக்கு சத்கதி ஏற்படுகிறது. இது உண்மையான வேர்ல்டு யூனிவர்சிட்டி ஆகும். அதாவது உலகத்தில் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு 40-50 காலேஜ் தான் அஃபிலியேட் ஆகிருக்கும். அதுக்கு பாபா சொல்றார், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இது ஒன்று தான். அதே நேரத்தில் வீட்டுக்கு வீடாகவும் இருக்கிறது. தாய் தந்தையரின் முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு இது பல்கலைக்கழகமாகவும் இருக்கிறது. ஆன்மீக தந்தை அமர்ந்திருக்கிறார். இது ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தையின் மூலம் கிடைக்கிறது. ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தையை தவிர வேறு எந்த மனிதரும் கொடுக்க முடியாது. அவர்தான் ஞானக் கடல் என்று சொல்லப்படுகிறார். மேலும் ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகிறது. ஆகையால் ஞானக்கடல் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரு தந்தைதான். தந்தையின் மூலம் முழு உலகத்தின் மனிதர்கள் மட்டும் என்ன, பஞ்ச தத்துவங்கள் அனைத்தும் கூட சதோ பிரதானமாகிவிடுகிறது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்போது அனைவருக்கும் சத்கதி ஏற்பட போகிறது. பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது, இப்போது பொய்யான கண்டமாக இருக்கிறது. ஆத்மாக்கள் மூலவத்தனம் அல்லது பிரம்ம மகா தத்துவத்தில் வசிக்கின்றது. பிரம்ம மகா தத்துவம் அது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு. இது ஆகாய தத்துவம். இங்கே சாக்கார நடிப்பு நடக்கிறது. உலகத்தின் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி மீண்டும் ரிப்பீட் ஆகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அதாவது ரிப்பீட் ஆகுதுன்னு மட்டும் சொல்கிறாங்க, ஆனால் இது சக்கரமாக இருக்குது, இது எப்படி ரிப்பீட் ஆகுது, எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆகுது, இதெல்லாம் எதுவும் தெரியாது. இப்போது இருப்பது சங்கம யுகம். இது நன்மை நடக்கின்ற சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பின் சங்கமம். இதற்கு கும்ப மேளா என்றும் சொல்லப்படுகிறது. அவர்கள் பிறகு நதிகளின் சங்கமத்தை காட்டுகிறார்கள். 2 நதிகள் இருக்கிறது, பிறகு 3வது நதி மறைமுகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நதி மறைமுகமாக இருக்க முடியுமா என்ன? தந்தை சொல்கிறார், இந்த தேகம் உட்பட நீங்கள் இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் ஞானத்தின் மூலம் மறக்க வேண்டும். வேலை தொழில் ஆகியவற்றை செய்ய வேண்டும், குழந்தைகளையும் கவனிக்க வேண்டும். ஆனால் புத்தியின் தொடர்பை ஒருவருடன் இணைக்க வேண்டும். அரைக்கல்பம் நீங்கள் ராவணனின் வழியில் நடக்கிறீர்கள். இப்போது தந்தையினுடையவராக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் எது செய்தாலும் தந்தையின் அறிவுரைப்படி செய்யுங்கள். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இதுவரை தூய்மையற்றவர்களுடன் நடந்து வந்தது. அதன் விளைவு என்ன ஆனது? நாளுக்கு நாள் தூய்மையற்றவர்களாக தான் ஆகி வந்தீர்கள். ஏனென்றால் பக்தி மார்க்கமே இறங்கும் கலையின் மார்க்கமாகும். சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோவில் வரவேண்டியதாக இருக்கிறது. கண்டிப்பாக இறங்கியே ஆக வேண்டும். இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது. தந்தை உலகத்தின் ஆல் மைட்டி அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகிறார். அதாவது சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறார்.
அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் அத்தாரிட்டிகள். மனிதர்கள் அனைவரும் பக்தி கடலில் மூழ்கி இருக்கிறார்கள். சத்யுகத்தில் யாரும் விகாரத்தில் ஈடுபடுவதில்லை. கலியுகத்தில் மனிதர்கள் விகாரங்களின் காரணமாக முதல் இடைக்கடை துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். போன கல்பத்திலும் கூட எல்லையற்ற தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைந்திருந்தோம். இப்போது மீண்டும் படித்து அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் நீங்கள் அனைவரும் தேக அபிமானிகளாகிவிட்டீர்கள். சத்யுகத்தில் ஆத்ம அபிமானிகளாக இருப்பார்கள். தந்தை கூறுகிறார், என் குழந்தைகள் ஆத்மாக்கள் ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள், காம சிதையில் அமர்ந்து தமோ பிரதானமாகி கிடக்கிறார்கள் என்று. பாரதம்தான் விகாரமற்ற உலகமாக இருந்தது. இப்போது விகாரம் நிறைந்ததாக இருக்கிறது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு ஒரே தர்மம்தான் இருந்தது, தூய்மை இருந்தது. அப்போது அமைதி, செல்வ வளம் என 3ம் இருந்தது. தூய்மைதான் முதன்மையானது. இப்போது தூய்மை இல்லை. ஆகையால் அமைதி, செல்வ வளமும் கூட இல்லை. ஞானக்கடல், சுகக்கடல், அன்பு கடல் ஒரு தந்தையே ஆவார். உங்களை கூட அதுபோல அன்பானவர்களாக ஆக்குகிறார். சொர்க்கத்தில் புலி, ஆடு இரண்டும் ஒற்றுமையாக தண்ணீர் குடிக்கும். இது ஒரு உதாரணமாகும். மற்றபடி அங்கே அழுக்காக்கக்கூடிய விலங்குகள் இருப்பதில்லை. இங்கே கொசுக்கள், நோய்கள் ஆகியவை நிறைய இருக்கிறது. அங்கே இப்படிப்பட்ட எதுவும் இருக்காது. பணக்கார மனிதர்களிடம் ஃபர்னிச்சர் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏழைகளின் ஃபர்னிச்சர் சாதாரணமாக இருக்கும். பாரதம் இப்போது ஏழையாக இருக்கிறது. எவ்வளவு குப்பையாகிவிட்டது. சத்யுகத்தில் எவ்வளவு சுத்தமாக இருக்கும். தங்க மாளிகைகள் எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். வைகுண்டத்தின் பசுக்கள் கூட மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். விநாசத்தின் காட்சி கிடைக்கட்டும், பிறகு பார்க்கலாம் என்று யாராவது சொன்னால், சரி, ஏற்றுக்கொள்ளவில்லையா, அது உங்கள் விருப்பம் என்று சொல்லுங்கள். நாங்கள் ஆத்மாவின் காட்சியை பார்த்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று யாராவது சொன்னால், நல்லது, ஆத்மா புள்ளியாக இருக்கிறது, பார்த்துவிட்டால் மட்டும் என்ன ஆகப் போகிறது? அதன் மூலம் சத்கதி ஏற்படுமா என்ன? பரமாத்மா அகண்ட ஜோதி சுரூபமாக இருக்கிறார். 1000 சூரியனை விடவும் பிரகாசமானவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. போதும், நிறுத்துங்கள், என்னால் தாங்க முடியவில்லை என்று அர்ஜுனன் சொன்னதாக கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் இல்லை. யாராவது தந்தையை பார்த்து என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்வார்களா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆத்மா எப்படி இருக்கிறதோ பரம்பிதா பரமாத்மா தந்தையும் அப்படிதான் இருப்பார். மாயை மிகவும் பலசாலியாக இருக்கிறது. நல்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேவை செய்யக்கூடிய சென்டர்களை நடத்தக்கூடியவர்களை கூட மாயை அடித்து விடுகிறது. பாபா திருமணம் செய்து கொண்டு முகத்திற்கு கரி பூசிக்கொண்டு விட்டேன் என்று எழுதுகிறார்கள். பிறகு பாபா நேரில் வரட்டுமா என்று கேட்டு எழுதுகிறார்கள். முகத்தை கருப்பாக்கி கொண்டு விட்டாய், இப்போது நீ இங்கே வர முடியாது என்று பாபா எழுதுகிறார். இங்கே வந்து என்ன செய்வாய்? அங்கேயே இருந்து முயற்சி செய் என்று எழுதுவார். இந்த காம விகாரத்தின் மீது வெற்றி அடையுங்கள் என்று எல்லையற்ற தந்தை சொல்கிறார். இப்போது தூய்மையாக இருந்து என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உலகத்தின் எஜமானர்கள் ஆவீர்கள். இது கேரண்டி. அணு ஆயுதங்களை செய்விக்கிறார்கள்.
இதன் மூலம் அவர்களுடைய குலமே நாசமாகும். ஆனால் என்ன செய்வது? நாடகத்தில் அப்படி பதிவாகி இருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகமாக உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். நேரம் அதிகம் இல்லை அல்லவா? கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சத்தியுகத்தின் அன்பான ராஜ்யத்திற்கு செல்வதற்காக மிக அன்பானவராக ஆக வேண்டும். ராஜ்ய பதவிக்காக அவசியம் தூய்மையாக வேண்டும். முதலில் தூய்மைதான். ஆகையால் காமமாக எதிரியின் மீது வெற்றி அடைய வேண்டும். 2வது பாயிண்ட், இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியமுடையவராக ஆகுவதற்கு தேகம் உட்பட என்னென்ன இந்த கண்களுக்கு தெரிகிறதோ அதை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க கூடாது. ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடம் வழி கேட்டு நடக்க வேண்டும். வரதானம், பிரச்சனைகளை ஏறும் கலைக்கான சாதனம் என்று அனுபவம் செய்து சதா திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். யார் சக்திசாலியான ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பிரச்சனைகளை எப்படி கடந்து செல்வார்கள் என்றால், நேர் வழியில் எப்படி எளிதாக கடந்து செல்வார்களோ அதுபோல் கடந்து செல்வார்கள். பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏறும் கலைக்கான சாதனம் ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு பிரச்சனையையும் மிகவும் பரிச்சயமானதாக அனுபவம் செய்வார்கள். அவர்கள் ஒருபோதும் ஆச்சரியப்பட மாட்டார்கள். அதற்கு பதிலாக திருப்தியாக இருப்பார்கள். வாயிலிருந்து ஒருபோதும் இதுதான் காரணம் என்ற வார்த்தை வெளிவராது. ஆனால் அதே நேரத்தில் காரணத்தை நிவாரணமாக மாற்றி விடுவார்கள். ஸ்லோகன், சுய நிலையில் நிலைத்திருந்து அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து செல்வதுதான் உயர்ந்த தன்மையாகும். ஓம் சாந்தி. அடைந்தோம்